ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி டோஜ் காயின் வந்து மைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி. இது வந்து ரொம்ப குவைட் சிம்பிள். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட்டுக்கு போயிடணும், dogecoin.info. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஏபிஐ ஆப்ஷன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக டோஜ்காயின் வாலெட் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புது வாலெட் கிரியேட் பண்ண சொல்ல, உங்ககிட்ட ஆல்ரெடி வாலெட் இருந்ததுன்னா ஜஸ்ட் இதை லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி புதுசாக கிரியேட் பண்ணால் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கேட்கும் அண்ட் கிரியேட் வாலெட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த வாலெட் கிரியேட் ஆகிடுச்சு. ஐ மீன் இந்த ஹேஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம டோஜ்காயினுடைய அட்ரஸ் வந்து இதுதான். ஸோ இதை சேவ் பண்ணி ஒரு நோட் பேடில் வச்சுக்கோங்க. அண்ட் இதோடைய பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து பெட்டர் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் இந்த யூனிக் ஐடி அண்ட் ப்ளஸ் பாஸ்வேர்டு இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த டோஜ்காயின்குள்ளே வந்து லாகின் பண்ண முடியும், அந்த வாலெட்குள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இது வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகே, ஓப்பன் யுவர் வாலெட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்துடுச்சு. ஸோ உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், டோட்டலாக எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம், உங்களோட பேலன்ஸ் என்ன, ஸோ இதோட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வாலெட்டில் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய அட்ரஸ். இதை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை மைன் பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணி தான், இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த காயினை மைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து வாலெட் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த காயினுக்கான அட்ரஸை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து மைன் பண்ணணும். அதுக்கு வந்து அன்மைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து விண்டோஸ்க்கு, இப்போ நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அதில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அந்த மைனிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துக்குங்க. பிகாஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். பட் உங்களுடைய குரோம் என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக அது வைரஸாக டிடெக்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ண விடாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். நான் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகே, ஓகே கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு ரேர் ஃபைலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு EXE இருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பழைய விண்டோவுக்கு நான் போய்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அந்த EXE டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, அன்மைனபிள் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர். ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய இதில் வந்து அந்தளவுக்கு இப்போ எஃபிஷியன்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. ஸோ நான் CPU யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணணும் என்ன காயினை நீங்கள் வந்து இது பண்ண. நான் டோஜ்காயின் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. பட் இதில் வந்து நீங்கள் வந்து ஈவன் பிட்காயின், எதிரியம், நீங்கள் என்ன இதை வந்து நீங்கள் காயினை நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுமோ தட் யூ கேன் ஏபிள் டு டூ. ஓகே, அண்ட் இதோடைய அட்ரஸ் ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த அட்ரஸ் விச் மீன்ஸ் இந்த இடத்துல இருக்குல்ல, நம்ம இங்கே உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஓகே ஜஸ்ட் அண்ட் ப்ராப்பராக சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த விண்டோவில் தான் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இது வந்து பேலன்ஸு எவ்வளோ மைனாக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுடைய சிபியோடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேஷ் ரேட் வந்து இருக்கும். என்னுடைய பிசியோடைய ப்ராசஸர் அண்ட் என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ என்னோட பிசி ஸ்பெக்கை பொறுத்து இதோடைய
மைனிங் ஸ்பீடு வந்து இருக்கும். உங்களுக்கு நான் இன்னொன்று காமிக்கிறேன். என்னுடைய பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் வில் ஷோ யூ. ஸோ என்னது பார்த்தீங்கன்னா i7 3 GHz பிசி. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திணறுது மைனிங். அப்போது இதுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஒரு 800 ரீச் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் இருக்குது. எஸ், தட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்ம இப்போ நம்ம இது வந்து என்னோட ஒர்க் பிசி அப்படின்றனால என்னுடைய அதர் அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றபோது நம்ம மைனிங்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்க ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப லோவில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இதை ஹை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்டையர் ப்ராசஸும் இதுவே கன்சியூம் பண்ணிக்கும். நம்ம மைன் பண்ணும்போது நிறைய விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிசியை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அது வந்து எவ்வளோ டைம் எடுக்குது, விச் மீன்ஸ் இப்போ இதில் வந்து ஒரு டோஜ்காயினில் 2 டோஜ்காயின் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நாள் முழுக்க ஓடி இருக்கு உங்கள் பிசி அப்படின்னா அதுக்கான எவ்வளோ கரண்ட் பில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மாதிரி உங்களோட ஹார்ட்வேர் வந்து எவ்வளோ நீங்கள் உங்கள் ஹார்ட்வேருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்கள் ஹார்ட்வேரும் ஒரு பர்டிகுலர் ஒரு வருஷம் 2 வருஷம் அது தான் தாக்கி பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு க்ரைட்டீரியா. அப்புறம் உங்களுடைய எவ்வளோ கரண்ட் கன்சியூம் ஆகுது இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் மைன் பண்ணுற அந்த காயின் வந்து வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வரும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வந்து ப்ராப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு, இதுக்குன்னே மைனிங்க்குன்னு தனியாக கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதை ப்ராப்பராக வாங்கி வீட்லேயோ இல்லை வந்து அவங்க ஆஃபீஸ்லேயோ செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட நம்ம வந்து காயின் மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம். வீட்டோடைய சிஸ்டத்தில் நீங்கள் உங்கள் ஹோம் பிசியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கேமிங் பிசியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து காயின் வந்து மைன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.